போச்சு. அம்மா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம் சஞ்சய். ஐயோ சஞ்சய், ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்கானே, எப்படி எழுப்புறது? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. கனடால இப்ப டே டைமா இருந்தாலும் இங்க மிட் நைட் 1:30 ஆகுது. என் பையன் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு மார்னிங் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லவா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ அம்மா திரும்ப வராங்க. ஒருவேளை டவுட் வந்துருச்சா? முருகா 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 முருகா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. அப்பா முருகா, காப்பாத்துட்டியா? ஐயோ, சொல்லு, என்ன வழி? நான் சொன்னா நீ ஏத்துப்பியான்னு தெரியலையே. அதெல்லாம் ஏத்துப்ப, என்னன்னு சொல்லு. கோர்ட்டுல உன் கழுத்துல தாலி இருக்கான்னு செக் பண்ண சொன்னா உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த தாலிய அவன் தான் கட்டினன்னு சொல்லி ரஞ்சித் கிளைம் பண்ணுவான். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நமக்கு வேற வழி இல்லை, உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீ எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நடந்துரும். அம்மா நம்ம 2 பேரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. இத நான் யோசிக்கவே இல்லை சஞ்சய். அதனாலதான் சொல்றேன், கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உன் தாலியை கட்டி வீட்டுல வச்சிடுறியா? சஞ்சய், என்ன சொல்ற நீ? நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என் உயிரே போனாலும் நான் தாலியை கழட்ட மாட்டேன். இல்ல வித்யா, அது தயவு செஞ்சு வித்யா, இதை மட்டும் என்ன செய்ய சொல்லாத சஞ்சய். சரி, எழுந்துரு எழுந்துரு. என்ன பண்ற? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு சஞ்சய். இத நான் உன் உயிருக்கு சமமா நினைக்கிறேன். இத மட்டும் கழட்ட சொல்லாத. சரி, அழாத. வேற என்ன வழி இருக்குன்னு யோசிப்போம். வித்யா, அழாத. அதான் கழட்ட வேண்டாம்னு சொல்லிட்டான்ல, அழாத. இனி எந்த சூழ்நிலையிலயும் என்கிட்ட இப்படி கேட்காத சஞ்சய். சரி, கேட்க மாட்டேன். முதல்ல கோர்ட்ல எப்படி வாதாடணும்னு எனக்கு தெரிஞ்சதை வச்சு உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அப்போ நைட்டு ஃபுல்லா நீ எனக்கு கிளாஸ் எடுக்க போறியா? ஆமா. ஒரு ரூம்ல போய் யாராவது பார்த்தா நீ இல்லைன்னு தெரிஞ்சிருமே. அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ பயப்பட வேண்டாம். சொல்லு விஜய். சஞ்சய், அம்மா ரூமுக்கு வந்துட்டாங்கடா. என்னடா சொல்ற? எனக்கு பதில் நீ என் பெட்ல படுத்துட்டு இருந்ததை அம்மா பார்த்துட்டாங்களா? ஜஸ்ட் மிஸ். நீ நல்லா தூங்குறதா நினைச்சிட்டு திரும்ப போயிட்டாங்க. நீ அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா என் ரூம்ல ஸ்னேகா தூங்கிட்டு இருக்காளே, நான் அவ பக்கத்துல படுத்திருக்க மாதிரி பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். எந்திரிச்சு பார்த்தானா அவனை தேட ஆரம்பிச்சிருவா. நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்?
இப்பதான் கேஸ பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும். சீக்கிரம் வாடா. அது வரைக்கும் நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். ஓகேடா, தேங்க்ஸ். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்க. வேற வழி இல்ல வித்யா. சரி, ஓகே, கேஸ பத்தி பேசுவோமா? இதுல நீ ஆர்கியூ பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுல உனக்கு தோன்ற ஐடியாஸை நீ சொல்லு. டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். ம். நம்ம பேசுறதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ம். உட்காரு. நீங்க இன்னைக்கு தூங்கல, முடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க நம்புறேன். வணக்கம், உட்காருங்க. வித்யா வித்யா வித்யா. போம்மா. வணக்கங்கய்யா. வித்யா, உன் வக்கீல் வரல? உன்னதாமா கேக்குறேன். உன் வக்கீல் எங்க? இன்னும் வரலங்கய்யா. வரலையா? ஏன் வரல? அவரு வெளில போயிட்டாருங்கய்யா. ஐயா, நீதிமன்றத்துல சட்டம் படிச்ச வக்கீலிய தரக்குறைவா பேசுறாங்க. இதுக்கே நீங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஏமா வித்யா, உன் வக்கீல் ஏன் வரல அப்படிங்கறத கொஞ்சம் புரியுறாப்புல சொல்லுமா? ஐயா, நேத்து ஆஜராகிறதுக்கு எவ்வளவு பணம்னு கேட்டேன். கேட்டதையும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஆஜராகிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன். நீங்க கொடுக்கறத விட 4 மடங்கு பணம் நான் கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எனக்கு கிடைச்சிருச்சு. இந்தாங்க நீங்க கொடுத்த பணம்னு என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்கய்யா. அவரை எப்படிங்கய்யா வர சொல்றது? புரியுதுமா, ஆனா வக்கீல் இல்லாம உனக்காக யார் வாதாடுவாங்க? ஐயா, அவரு என்னென்ன கேள்வி கேட்பாரோ அத நானே கேக்குறேங்கய்யா. நீங்க அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா போதும். ஐயா, இது இன்னும் கேவலமான செயல். இத நீங்க ஒத்துக்கவே கூடாது. அப்படிலாம் இல்லைங்கய்யா. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்களையா. அந்த மாதிரி தான் நானும் பேச அனுமதி கொடுங்கன்னு கேக்குறேன். என்னையா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? என்னன்னு கேளுங்க. அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது ஐயா, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது ஐயா, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது,
அனுமதிக்க கூடாது அனுமதிக்க கூடாது அமைதி அமைதி. அனுமதிக்க கூடாது. எல்லாரும் பேசிட்டீங்களா? இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன். ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பஞ்சாயத்து. அதுல ஒருத்தன் எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கல, அதனால அவ என்ன நகரட்டு போட்டு வந்தாலோ என்ன சீர் சினத்தை கொண்டு வந்தாலோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். அதோட அவளுக்கு ஜீவனாம்சமா அவ எவ்வளவு கேட்டாலும் நான் அதை ரெட்டிப்பாவே கொடுத்துட்றேன். அவளை அடுத்த கட்ட இந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்ப பஞ்சாயத்துக்காரங்களும் அப்படியே குழப்பமா ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அப்புறம் யோசனை பண்ணிட்டு, அம்மா அவன் எதுவும் கொடுக்கலன்னு சொன்னா பஞ்சாயத்துக்காரங்க ஏதாவது பேசி தீர்ப்பு சொல்லலாம். அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்றான், அதுவும் நீ கேட்கறத ரெட்டிப்பாவே கொடுக்கறேங்கிறான். அப்போ அவன் என்ன கொடுக்கறானோ அதை வாங்கிட்டு போற தவிர உனக்கு வேற வழியே இல்லை, அதை வாங்கிட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பதட்டத்தோட அந்த பொண்ணையே பார்த்தாங்க. அந்த பொண்ணு பேசாம அமைதியா நின்னான். என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அவன் தான் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்றான்ல, பேசாம எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. கடைசியில அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சான். பஞ்சாயத்துக்காரங்களெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா அவர் எனக்கு நகை நட்டு சீர் சினத்தை எதுவுமே திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் எப்படி வந்தனோ அப்படியே என்ன திருப்பி அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழுதா. புரியல? நான் எப்படி கண்ணி கழியாம இந்த ஊருக்கு வந்தனோ அதே மாதிரி என்னை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டான். அது சாத்தியமா? பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் அப்படியே திகச்சு போய் நின்னாங்க. கடைசியில பஞ்சாயத்துக்காரங்க அந்த புருஷன்கிட்ட, அப்பா அவ கேட்கறது கொடுக்கறதுக்கு சாத்தியமே இல்லை, பேசாம அவளை கூட வச்சு குடித்தனம் பண்ணு, இதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்புன்னு சொல்லி முடிச்சாங்க. அதாவது அவ படிக்காத கிராமத்து பொண்ணா இருந்தா கூட அவளோட பொது அறிவும் அனுபவம் தான் அவளை அவ்வளவு சாமர்த்தியமா பேச வச்சது. அதோட உண்மையை பேசுறதுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பேசுறதுக்கு உண்டான தைரியம் இருந்தா போதும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது கோர்ட்ல தான் நிரபராதி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அவங்களே தாராளமா வாதாடலாம், இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கோபமா ஆவேசப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இது அந்த பொண்ணு மேல இருக்கிற கால் புணர்ச்சின்னு நினைக்கிறேன். வேண்டாம் ப்ளீஸ். வித்யா, நீ யாரை கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்டு என்ன குறுக்கு விசாரணை பண்ணுமோ தாராளமா பண்ணலாம், அதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. குறுக்கிறதுக்கு மன்னிக்கணையா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச புரோகிதரை எங்க சாட்சியா கூப்பிட்டு வந்திருக்கோம், அவரை நீங்க விசாரிக்கணும். புரோகிதர் சிவசுப்பிரமணியம், புரோகிதர் சிவசுப்பிரமணியம், புரோகிதர் சிவசுப்பிரமணியம். வணக்கம் ஐயா. நீங்க தான் ரஞ்சித்துக்கும் இந்த பொண்ணு வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஆமாங்க ஐயா. கடவுள் சாட்சியா யாகம் வளர்த்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்யா. 2 பேரும் நல்லா வாழ்வாங்கன்னு நினைச்சேன். இப்படி கோர்ட்டு கேஸ்னு வரும்னு நான் நினைக்கவே இல்லையா. ரொம்ப வருத்தமா இருக்கியா. மந்திரம் சொல்ற வாயால இப்படி போய் சொல்றீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? கட்டின புருஷனை ஏமாத்திட்டு வந்திருக்க, உனக்கு தான் மனசாட்சி இல்ல. ஒன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் லோகத்துல வெள்ளமும் நிலநடுக்கமும் வருது. சாமி போதும். உலகத்துல எங்க என்ன தப்பு நடந்தாலும் எதுவுமே யோசிக்காம யாரு கிடைக்கிறாங்களோ அவங்க மேல குத்தம் சொல்லிடுறதா? ஏன் பொம்பளையும் மட்டும்தான் தப்பு செய்யறாங்களா? ஆம்பளையும் நம்ம எல்லாம் தப்பே செய்யறது இல்லையா? நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலையா, இந்த மாதிரி பொண்ணுங்களை தான். சரி, அந்த பொண்ணு தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும். இதே தப்ப ஒரு ஆம்பளை செஞ்சிருந்தா பரவாயில்லன்னு மன்னிச்சு விட்டுருவோமா? தப்புல எப்பவும் பேதம் பார்க்காதீங்க. ஆண் பெண் யாரா இருந்தாலும் தப்பு தான், புரியுதா? இனி சொல்ல மாட்டாங்க ஐயா. சரி, நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, நான் அவரை குறுக்கு விசாரணை பண்ணணும். இருமா, அவங்க தரப்பு ஆட்கள் அவங்க வாதம் எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நான் உனக்கு அனுமதி தர்றேன். அப்ப நீ பேசினா போதும். முடிஞ்சதுன்னா நீங்க புறப்படலாம். சரிங்க ஐயா.
ஐயா, ரஞ்சித் என் பொண்டாட்டி இவதான். வாயை மூடுறா. பொண்ணுங்க உசுருக்கு சமமா நினைக்கிற தாலிய பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த அருகதையும் இல்ல. ஐயா, கலாச்சாரத்தை காப்பாத்த வந்த சாமி மாதிரி பேசுவாங்க ஐயா. ஆனா அது எல்லாமே நடிப்பு. இவளை நம்பாதீங்க ஐயா. இவெல்லாம் ஆளை மாத்துறதுக்கு முன்னாடியே தாலிய மாத்துறவ. டேய், யார பார்த்து என்ன வார்த்தைடா சொல்ற? நிர்பந்தத்துல ஒருத்தன் என் கழுத்துல தாலிய கட்டி அவன் என்னை ஏத்துக்கலனாலும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த தாலியோடவே வாழணும்னு நினைக்கிறவடா நான். என்ன பார்த்தா தாலிய மாத்துறவன்னு சொன்ன? அப்போ நான் கட்டின தாலி எங்க? அதுவும் கழுத்துல இருக்கா? அதை கழட்டி வச்சுட்டே தானே? உயிர் போற வரைக்கும் நான் என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட மாட்டேன்டா. ஆனா அது நீ கட்டின தாலி இல்ல. அப்போ உன் கழுத்துல தாலி இருக்குன்னு நீ ஒத்துக்கிறியா? இல்லங்கய்யா, எனக்கு கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் நான் என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட மாட்டேன்னு சொன்னேன். ஏமா, நேற்று பூவை தாண்டி ஏதோ சென்டிமெண்ட்டாக பேசினேன், இன்னைக்கு தாலி சென்டிமெண்ட் இறங்கிட்ட. சரி, இவ்வளோ பேசுகிறாங்க போது அந்த ஆள் தாலியே கட்டியிருந்தாலும் கண்டிப்பாக நீ கட்டியிருக்க மாட்டேன், அப்படி தானே? இல்லங்கய்யா, இவனுக்கு தாலி கட்டவே இல்ல. நீ தாலியே கட்டலங்கிற, அவர் தாலி கட்டினேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாரு. எதுக்கும் உன் கழுத்தில் தாலி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். அம்மா, கான்ஸ்டபிள் ஐயா, சொல்லுங்க ஐயா. இவங்கள ஒரு தனி ரூம் கூப்பிட்டு போய் கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஐயா வேண்டாம், இவன் என் கழுத்துல தாலி கட்டவே இல்ல. என்ன நம்புங்கய்யா. அவன் பொய் சொல்றான். இவன் கட்டின தாலி என் கழுத்துல இல்லவே இல்ல. சரிம்மா, அவர் கட்டின தாலி இல்ல அப்படின்னா உன் கழுத்துல வேற யாராவது கட்டின தாலி இருக்கா? நான் எதுக்காக கேக்குறேன்னா, தாலி கட்டிட்டு அதை மறைச்சு குடித்தனம் பண்றவங்களும் இருக்காங்க, தாலியே இல்லாம குடித்தனம் பண்றவங்களும் இருக்காங்க. அதனால கேட்டேன். அப்படிலாம் இல்லங்கய்யா. என்னம்மா இது, ரெண்டு பேரும் இருக்கு இல்லன்னு ஒரே விஷயத்தை திருப்பி பேசிட்டு இருந்தா எப்படி? உன்னை செக் பண்ணி பார்த்தா உண்மை தெரியும். செக் பண்றதுல உனக்கு ஏதாவது பயம் இருக்கா? நான் பயப்படலங்கய்யா. அப்புறம் என்ன? ஐயா, கல்யாணத்தையே மறைச்சவங்க தாலியை எப்படியா கழுத்துல போட்டிருப்பாங்க? அதெல்லாம் அப்பவே வித்து தின்னு இருப்பாங்கய்யா. எங்க மூர்த்தி, இந்த பொண்ணை செக் பண்ணி பாக்குறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லங்கய்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. செக் பண்ணட்டும். போமா, அந்த பொண்ணை கூட்டு போய் செக் பண்ணி கூட்டு வா. சரிங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் பிரேக். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம இருந்துட்டியே வித்யா. இப்போ உன் கழுத்துல தாலி இருக்கிறத அவங்க பார்த்தா ஒண்ணு நீ குற்றவாளியும் உறுதியாகிடும், இல்லனா நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். இது ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. கல்யாணம் ஆகலன்னு சொல்ற, தாலி இருக்கான்னு
செயினை காட்ட சொன்னா அதுக்கும் முடியாதுங்கிற. என்னதான் உன் கதை? நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ தான் தப்பு பண்ண மாதிரி தோணுது. இல்லக்கா, நான் எந்த தப்பும் செய்யல, என்ன நம்புங்க. இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். அக்கா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கையே தட்டி விடுவ? காட்ரி, விடுங்க, விடுங்க.